போகிறோன்னா, ஆடு வளர்ப்பில் 90% பேருக்கு தெரியாத ஆடு வளர்ப்பு ரகசியம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆடு வளர்ப்பு நம்ம ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னு எல்லாரும் நினைப்போம். ஆனால் இந்த தொழிலில் லாபம் பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன் தெரியுமா? 90% பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சாதாரண ஃபார்மர் கிடையாது, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபார்மராக மாறிடுவீங்க. ஃபஸ்ட்டு மக்கள் செய்யும் பெரிய தவறு என்ன தெரியுமா? பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆடு வாங்கி விடு, மேய்ச்சலுக்கு விடு, அது தானாக வளர்ந்து லாபம் வரும். ஆனால் இதுதான் பெரிய தவறு. ஒரு ஆடு வளர்ப்புங்கிறது ஒரு பிஸ்னஸ், அது ஒரு சயின்ஸ் மாதிரி. சும்மா வளர்த்தா லாஸ் தான் வரும், ஸ்மார்ட்டாக வளர்த்தா தான் லாபம் வரும். 90% பேர் இங்கே தான் ஃபெயில் ஆகுறாங்க, தோல்வி அடைகிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ அந்த ரகசியம் என்னென்னு சொல்கிறேன். ஆடு வளர்ப்பில் லாபம் தீவனத்தில் கிடையாது, மேனேஜ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஆமாங்க, ஒரு சரியான இனம், சரியான அந்த தீவனம் கொடுக்குற அந்த டைமிங், அதே மாதிரி சரியான பராமரிப்பு, இந்த 3 விஷயத்தை தான் லாபத்தை தீர்மானிக்கும். நம்ம ஊரில் பலர் என்ன பண்ணுறாங்கன்னா, சுலபமாக கிடைக்க ஆடுகளை வாங்குறாங்க. ஆனால் ஸ்மார்ட் ஃபார்மர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மார்க்கெட்டில் டிமாண்டாக இருக்க ஆடுகளை தேர்வு செஞ்சு வளர்ப்பாங்க. உதாரணமாக இந்த போர் ஆடு இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா வளரும், அதனால் அது வாங்குவாங்க. அதே மாதிரி கன்னி ஆடு, இது நம்ம ஏரியாவுக்குள்ளே, அதாவது தெற்கு சவுத் சைடு நல்ல ஃபேமஸான ஆடு கன்னி ஆடு. சேலம் பிளாக்கு நல்ல சர்வைவல். இதில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது ராங் ஃபீடு அதாவது ஒரு தப்பான இனத்தை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெதுவாக தான் லாபம் கிடைக்கும். ஆனால் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு இனத்தை தேர்வு செஞ்சிங்கன்னா லாபம் சீக்கிரம் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தீவனம் தான். பல என்ன பண்ணுவாங்கன்னா, செலவை குறைக்க அந்த தீவனத்தை குறைக்கிறாங்க. ஆனால் அதுதான் நம்மளோட பெரிய தவறும் கூட. அதாவது நல்ல சரியான தீவனம் கொடுத்தா தான் ஆடு வேகமாக வெயிட் அதிகரிக்கும். 6 மாதத்தில் அது விற்கிறதுக்கு ரெடி ஆகும். ஒரு இம்பார்ட்டன்ட் அதாவது முக்கியமான ஒரு டிப்ஸ் என்ன தெரியுமா? க்ரீன் கிராஸ், அதாவது பசுந்தீவனம், அதே மாதிரி ட்ரை ஃபோடர் மிக்ஸு, கனிம கலவைன்னு சொல்லுவாங்கள்ல, இது ரெண்டும் இருக்கணும். காலையில் சாயங்காலம் ஃபிக்ஸட் டைமிங் கண்டிப்பாக கொடுக்கணும். மினரல் மிக்ஸு கட்டாயம், இதே சேர்த்துக்கணும். அதோட இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய லாபத்தை நம்மளுக்கு தரும். அடுத்து 90% லாஸ் எங்கே நடக்குது தெரியுமா? நோய் வந்தப்போ தான். ஒரே ஒரு ஆடு பாதிக்கப்பட்டால் முழு அந்த பண்ணை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதோட பராமரிப்பு தான் முக்கியம். அதாவது வேக்சினேஷன் அதாவது தடுப்பூசி கரெக்டான டைமுக்கு போடணும், ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் சுத்தமான அந்த தொழுவோ நல்லா அதை பராமரிக்கணும். புதிய ஆடுகளை நம்ம வாங்கிட்டு வந்தோடனே மற்ற ஆடுகளோட கலக்க விடாமல் அதை தனியாக ஒரு வாரத்துக்கு வச்சுருந்தா அதுக்கப்புறம் நம்ம ஆடுகளோட கலக்க விடணும். ஏன்னா இப்போ எங்கள் தொழுவை எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஆடு வாங்கிட்டு வராங்கன்னா மற்ற ஆடுகள் இந்த ஆடை முட்டி தள்ளும், தொழுவுக்குள்ளேயே விடாது. அது கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் தொழுவுக்குள்ளேயே விடாது. அதனால் அந்த ஆடை தனியாக தான் வச்சுருக்கணும். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே ஆல்மோஸ்ட் நம்ம லாபம் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு சூப்பரான ஒரு சீக்ரெட் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம அந்த விற்கிற டைமிங் ஒன்று இருக்குங்க. பல என்ன செய்கிறாங்கன்னா, அதோட வெயிட் வந்ததும் அதை விற்றுடுறாங்க. ஆனால் ஒரு ஸ்மார்ட் ஃபார்மர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த திருவிழா டைமில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பக்ரீத் டைமில் நல்ல ஆடு விற்கிறதுக்கு சேல் ஆகும். லோக்கல் சந்தையில் எப்போ நம்ம அதிகமாக விலைக்கு போகும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த பீக் டைமில் விற்கணும். அந்த நேரத்தில் ப்ரைஸ் டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஹைட் அண்ட் ப்ராஃபிட்டும் கூட. ஆடு வளர்ப்பு லாபம் இல்லைன்னு யாராவது சொன்னால் அது உண்மை கிடையாதுங்க.
சரியான நாலேஜ் இல்லாதவங்க தான் லாஸ் பார்க்குறாங்க. இந்த வீடியோவில் சொன்ன சீக்ரெட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணினீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ் ஃபார்மர் கிடையாது, ஒரு ப்ராஃபிட் ஃபார்மர்னு கூட சொல்லலாம். இன்னும் இப்படிப்பட்ட ஃபார்மிங் சீக்ரெட்டு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக என் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஆடு வளர்க்குறமா ஏதாவது வீடியோ போடணும் ஆடு வளர்க்குற சம்மந்தமாக அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்னடா ரிப்ளை வரல அப்படி சொல்லிட்டு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் 1 மாதத்துக்கு பின்னாடி கூட உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக தான் இருப்போம். அதாவது எனக்கு வந்து சில விஷயங்கள் தான் தெரியும், அவங்களுக்கு தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். அதனால தான் வந்து நான் யாருக்காவது எனக்கு வந்து நிறையா வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியாது. அதனால தான் நான் சில பேருக்கு வந்து கமெண்ட் பண்ணும்போது கீழே வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு போடுறேன். நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல தெளிவான விளக்கம் இதெல்லாம் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் அந்த மாதிரி வந்து நான் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த 90% பேர் வந்து இந்த தப்பெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. பண்ணுறனால உங்களுக்கு தான் வந்து லாபம் வந்து வராதே தவிர ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த சீக்ரெட்லாம் நீங்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஆடு வளர்ப்பில் நீங்கள் தான் ஒரு முதலாளின்னு கூட சொல்லலாம். ஆடு வளர்ப்புங்கிறது ஒரு சாதாரண தொழில் கிடையாது, அது ஒரு நல்ல தொழில் தான். நல்ல பராமரிப்பு இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நோய் மேலாண்மை இந்த எல்லா மேலாண்மையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இறங்குனீங்கன்னா நீங்கள் தான் வந்து ஆடு வளர்க்கலே ராஜான்னு கூட சொல்லுவேன். ஓகேங்களா? அதனால் ஆடு வளர்ப்பை பற்றி இப்போ நாங்களே வளர்க்கணும், எங்களையே வந்து சில பேர் வந்து ஆடெல்லாம் வளர்க்குறாங்க, பத்திரிக்கைகள்லாம் உங்கள் பேரெலாம் போட முடியாது அப்படி சொன்னவங்களாம் மறைமுகமாக சொல்கிறாங்க, மறைமுகமாக இருக்காங்க. ஆனால் நாங்கள் அதெல்லாம் வந்து கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா நாங்களும் ஒரு நாளைக்கு வந்து இந்த தொழிலை வந்து கண்டிப்பாக இப்போயுமே நாங்கள் வந்து இந்த தொழிலை வச்சு தான் எங்கள் வீட்டு வருமானம் எல்லாமே நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பழைய வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருப்பேன். என் குடும்பத்தில் உள்ள அத்தனை இதுக்கு வந்து இந்த வருமானம் தான் செலவாகிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என் பையனுக்கு ஃபீஸ் ஆகட்டும், எங்களுக்கு எது வாங்கணுன்னாலும் இந்த வருமானம் மூலமாக தான் நடந்துட்டுருக்கு. அதனால் எந்த தொழிலும் இந்த தொழில் கிடையாதுங்க. அதனால் நம்ம தொழில் அவங்கவுங்க தொழில் வந்து தெய்வம் தான். அதனால் யார் தொழிலையும் வந்து தப்பாக பேசாதீங்க. ஓகேங்களா? அதனால் ஓகேங்க, நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது நினச்சிருப்பீங்க. ஏதாவது நினச்சிருந்தா கண்டிப்பாக அதை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.